மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், ஒரு 3 விதமான துவையல் உங்களுக்கு நான் அரைச்சி காட்ட போகிறேன். எப்பவுமே நம்ம கஞ்சி வச்சு குடிக்கிறோம், இல்லை சாம்பார் அந்த மாதிரி ஐட்டம் பண்ணும்போது ஒரு சிலர் துவையலே இல்லாமல் சாப்பிடாதவங்கலாம் இருக்கிறாங்க. துவையல் இருந்தால் தான் சாப்பாடே இறங்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, ஒரு 3 விதமான துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம துவரம்பருப்பு துவையல் அரைச்சிக்கலாம். துவரம்பருப்பு நல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பூண்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பூண்டு பிடிக்காது. பூண்டு பிடிக்காதவங்க பூண்டு சேர்க்க தேவையில்லை. நல்லா ஒரு கோலி உருண்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா துவரம்பருப்பு போடுறதுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்தா தான் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஜீரணமும் நல்லா ஆகும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை துவையல் நம்ம அரைக்க போகிறோம். பொட்டுக்கடலையும் தேங்காவும் இந்த மாதிரி சில்லி சில்லியாக வச்சுக்கோங்க. தேங்காவை இதை வந்து நல்லா கொஞ்சம் வறுத்துருங்க. இதிலே வந்து ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 8 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன பீஸு புளி. இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வறுக்காமல் கூட அரைச்சிக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுப்பட்டதும் எடுத்து இதையும் நம்ம தட்டில் கொட்டி வச்சிடலாம். ஆறட்டும். அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே துவையல் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு வெறும் ஜாரில் போட்டு நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து நமக்கு திக்கான துவையல் கிடைக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 சேர்த்து ஒரு துவையல் அரைக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அரை வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துப்போம். இஞ்சி ஒரு பீஸு. நம்ம உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு சிட்டிகை பெருங்காயம். கருவேப்பிலை நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காஞ்சிருந்தாலும் நீங்கள் அந்த கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது கொஞ்சம் வதங்கின உடனே கொத்தமல்லி ஒரு கட்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுப்பை. நல்லா ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 1.5 லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த லெமன் ஊற்றிக்கலாம். முதல்ல நம்ம இந்த துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை துவையல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வெறும்னா மூடி நல்லா அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து நமக்கு கட்டியாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நமக்கு துவையல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம துவரம்பருப்பு துவையல் அரைச்சிக்கலாம். இதுவுமே ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல அப்படியே மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. துவையல் வந்து இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா துவையல் அரைச்சிக்கலாம். இது 3த்தையும் சேர்த்து அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான 3 துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி துவையலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கூட இந்த துவையல் வச்சு சாப்பாடு கொடுக்கலாம். நல்லா ஜீரணம் ஆகும், 2வது பசிக்கும்.
சூப்பரான 3 துவையல் ரெடி பண்ணி காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.